பீஷ்மர், ஜடாயு இந்த இருவரையும் சம்பந்தப்படுத்தி ஒரு அழகான பதிவு படித்தேன். இது எதை பற்றினது அப்படின்னாக்க, ஒரு கோபம் கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் அதை நம்ம சகிச்சிடுறது, அதனால் உண்டான விளைவுகள். அதே மாதிரி ஒரு கோபம் கொள்ள வேண்டிய ஒரு தருணத்தில் கரெக்டான அந்த சமயத்தில் நம்ம கோபம் கொண்டாக்க அதற்குண்டான விளைவு. அதனால் கோபம் எந்த ஒரு இடத்துல எத்திக்ஸ் மோராலிட்டி சேலஞ்ச் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம பண்ணலை அப்படின்னாக்க அது கரெக்ட் கிடையாது அப்படிங்கிறத இந்த 2 நிகழ்வு மூலம் அழகாக சம்மந்தப்படுத்தி ஒரு பதிவு படித்தேன். அதை தான் உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு. திரௌபதி ஒரு சபையில் அவமானப்படுத்துகிறப்ப பீஷ்மர் அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய தப்பு ஒன்றே பண்ணியிருக்கார் அப்படின்னாக்க அது இதுதான், நம்ம மகாபாரதத்தில் படித்தது. அவர் அதை சகிச்சுக்கிட்டார். அங்கே ஒரு எத்திக்ஸும் மோராலிட்டியும் சேலஞ்ச் ஆகுது. அவர் கோபப்பட வேண்டிய ஒரு தருணம். அந்த இடத்துல அவர் அமைதி காத்தார், அதை பொறுத்துக்கிட்டார், சகிச்சுக்கிட்டார். அதே சமயத்தில் ராமாயணத்துக்கு வருவோம். ராமாயணத்தில் ராவணன் சீதையை கிட்னாப் பண்ணுறாரு. அங்கே மறுபடியும் எத்திக்ஸும் மொராலிட்டியும் சேலஞ்ச் ஆகுது. அந்த ஒரு தருணத்தில் ஜடாயு அவருக்கு அந்த சக்தி இல்லைனாலும் அதை எதிர்த்து போராடுறாரு, சேலஞ்சு பண்ணுறாரு. இந்த 2 நிகழ்வும். ஸோ இவங்க 2 பேருக்கும் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் டெத்து வருது. இறுதி பயணம் வரப்போ பீஷ்மர் என்ன ஆகுது, அவர் அம்பு படுக்கையில் படுக்கிற மாதிரி ஆகுது. அதே இது ஜடாயு ராமரோட மடியில் தன்னோட உயிரை விடுறாரு. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, கோபம் கொள்ள வேண்டிய இடத்துல, அதாவது ஒரு எத்திக்ஸும் மொராலிட்டியும் சேலஞ்ச் ஆகிற இடத்துல நம்ம கரெக்டாக கோபம் கொள்ளலைன்னாக்க அதோட விளைவு அது பீஷ்மரோட இறுதி இது. அதே மாதிரி ஒரு எத்திக்ஸும் மொராலிட்டியும் சேலஞ்ச் ஆகிறப்ப ஜடாயு சரியான ஒரு முடிவு எடுத்தது அவருடைய முடிவு. இது 2த்தையும் அழகாக, அதாவது ஒரு 2 நிகழ்வை எப்படி நம்ம ஒரு இதோட கோர்வையாக கொண்டு போக முடியுங்கிறதுக்கு இது நல்லா இருந்தது. இதைத்தான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன்.